ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. இன்று நாம் அத்தியாயம் 7 விண்மீன்கள் சுரபிகள் என்னும் தலைப்பில் இருக்கும் அற்புதமான கருத்துக்களை சிந்திக்கலாம். இந்த சுரபியில ஸ்டார்டிங்லேயே உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் கேட்டுறேன். இனிமேல் எல்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்கலான்னு இருக்கிறேன். டவுட்ஸ் என்னன்னா, இல்லை நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, விண்மீன்கள் சுரபிகள் 9 மற்றும் 10வது சுரபிகள் வந்து எப்படி லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி லொக்கேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு சுரபியாக ஒளி மற்றும் ஒளி சுரபிகள் இருக்கும்ல. மேற்கு சுரபிங்கிறது உங்களுடைய சிரசின் பின்பகுதி, பேக் சைடை குறிக்குது. ஸோ இதில் இந்த 9 மற்றும் 10வது சுரபிகளாகிய விண்மீன் சுரபிகள் வந்து வடமேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முறையே ரெண்டு சைடில் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ்லேயே இமீடியட்டா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 மற்றும் 10வது சுரபிகளாகிய விண்மீன்கள் சுரபிகள் வந்து முறையே ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும். அது வந்து ஒன்றுக்கு மேலும் கீழுமாக அமைந்திருக்கும். மேலே வந்து 28 அடுக்கும், கீழே வந்து 28 அடுக்குமாக மொத்தம் 56 அடுக்குகள் சுழல்களாக நிலைத்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியலையே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கலாம். மேபி இதுதான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் டிஸ்கஷன் மோடுக்கான கொஸ்டின். ஹவு இந்த இது ஹேப்பன்? ஏன்னா முதல் பேஜ்ல வந்து வலது சைட்ல ஒன்று, இடது சைட்ல ஒன்று இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அடுத்த பேஜ்லயே மேலும் கீழுமாக இந்த 2 சுரபிகளும் அமைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஃபைன். இப்போ இதோட விட்டுறலாம். இந்த சுரபியோட தன்மையை பார்த்தீங்கன்னா, இந்த சுரபி வந்து இந்த 2 சுரபிகளும் மற்ற சுரபிகளோடு கம்பேர் பண்ணும்போது நீளம் மற்றும் அகலத்தில் கம்மியா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது திருமலர் வந்து ஒரு பாடல்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையே, யார் அறிவார் அதன் நீளமும் அகலமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, அண்ணலை பற்றி சொல்றதுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு, யார் அறிவார் அதன் நீளமும் அகலமும்ன்றாரு. இங்கதான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. சிவபெருமானுக்கு நீளமும் அகலமும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை சுரபிகளையும் ஈவன் இந்த சுரபியும் நீளமும் அகலமும் எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப திருமூலர் பாடல் இங்க கனெக்ட் ஆகுதா? பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அந்த பெருஞ்சுடரோட வேர் வந்து எங்க இருக்குன்னு தெரியல, ஆனாலும் நான் அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு என்ன புரிஞ்சிருச்சா, எல்லாம் தெரிஞ்சிருச்சா, எல்லா சுழல்களையும் உணர்ந்துட்டியா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு படத்துல நாயகன் படத்துல கமல்கிட்ட கேட்பாங்களே, நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னாலையும், இல்லையா? சோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு சுரபிகள் உங்களுக்கு திறவு கொண்டிருந்தாலும், இந்த சூன்ய சுரபிகள் திறவு கொண்டிருந்தாலும் அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து உணர்ந்து ஏற்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை உணர்ந்து ஏற்கணும்னா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இதற்கு முந்தைய பிறவிகளில் உயிரின் நிர்ணயமாக ஒரு உயர்ந்த நிர்ணயம் ஒன்றை நாம ஏற்றிருக்க வேண்டும். அதாவது அஷ்டமா சித்துக்கள் கை கொடணும், இந்த சுழல்கள் வந்து என்னோட குருதியில் கலப்பு கொள்வதை நாம வந்து உணர்ந்து கொள்ளணும், அப்படிலாம் தெய்வங்களிடமிருந்து வரம் கேட்டிருந்தாதான் இந்த பிறவியில நாம வந்து இந்த சுரபிகள் எல்லாம் திறப்பதை வந்து உணர்ந்து கொள்ள இயலும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேலும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த சுரபிகள் திறவு கொண்டால் அட்டமா சித்திகளும் கைகூடும் அப்படின்னு சொல்றாங்க. அட்டமா சித்திகளான அனிமா, லகிமா, மகிமா, கரிமா அப்படிலாம் இருக்கு இல்லையா? திருமூலர் பாடல் கூட இருக்குது. அவர் வந்து இதை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அட்டமா சித்துக்களை பத்தி. 3வது 42 அகத்திரையா அப்படி கொடுத்திருப்பாருன்னா, என்னுடைய தன்மைகளை ஒரு சேர நீங்கள் உணர்ந்து ஏற்றால் அட்டமா சித்துக்களையும் பெற்று விடலாம் அப்படின்னு அங்கேயும் ஒரு லைன் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கனெக்டிங் தி டாட்ஸ் போட்டு நம்ம வந்து அட்டமா சித்துக்களை எப்படி பெறுவது, விண்மீன்கள் சுரபியில் ஆக்டிவேட்டா அட்டமா சித்துக்கள் ஆக்டிவேட் ஆயிரும். ஆனா அதை நம்ம வந்து அந்த சித்துக்கள்லாம் நமக்கு கை கூடி இருக்குன்னே தெரியாதான். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து முற்பிறவியில் உயர்ந்த நிர்ணயம் ஒன்றை ஏற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, இன்னைக்கு வந்து பிரகஸ்பதியோட அருளுரையில ஐயா ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காரு. இன்றைய பொழுது முழுவதும் அகத்திய மகானின் அருளினை நீங்கள் வந்து நாடியே பெற்றிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியனும் வேட்டு வலியனாமே அப்படிம்பாரு திருமூலர். அதாவது குருவோட திருவருள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வெட்ட வழியில கூட நீங்க ஆழமாக பயணிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இதனோட வெளிப்படையான பொருள். உட்பொருள் நீங்க ஆராய்ந்து செஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பயிற்சிகள், பல்வேறு முயற்சிகள்லாம் இருக்கு. ஸோ தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வெளியனும் வேட்டு வெளியனுமாமே அப்படிம்பாரு. சோ நம்ம வந்து வெட்ட வெளியில கொண்டு போய் எப்படி கரைக்கலாம் அப்படிங்கறத நம்ம குருவோட திருவருள் இருந்தாதான் நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற கருத்து தான் அதுக்குள்ள இருக்குது இல்லையா? குரு சிறப்பு, குரு பாரம்பரியம், அது மாதிரி எண்ணற்ற பாடல்களை வந்து நந்தியம் பெருமானை வந்து பெருமைப்படுத்தி குரு திருமூலர் ஐயா பாடியிருப்பாரு.
இருந்தேன் என்னந்து இணையடி கீழேம்பார், இருந்தேன் காயத்தை எண்ணிலி கோடி, இருந்தேன் ராப்பகல் எற்ற இடத்தே, இருந்தேன் என்னந்தி இணையடி கீழே, இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே அப்படின்னு சொல்லுவார். எண்ணற்ற கோடி ஆண்டுகள் வந்து நான் வந்து இருந்திருக்கிறேன் ராப்பகலற்ற இடத்தே, என் நந்தி இணையடி கீழே அப்படின்னா அந்த குருவுக்கு கீழே இருந்து அவரோட பாதமே நான் பற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பொருள் தான் இங்க வருது. ஸோ விண்மீன்கள் சுரபிக்கு வந்துடலாம். விண்மீன்கள் சுரபி வந்து பல்வேறு கலர்ஸ் கொண்டும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது, இந்த சுரபிகள் வந்து அஸ் த நேம் இண்டிகேட்ஸ், விண்மீன்கள்னா நட்சத்திரத்தை தானே குறிக்குது. நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திர கூட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 27 அடுக்குகளும் 27 நட்சத்திர மண்டங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும். இப்போ ஆயில்ய நட்சத்திர தின அருளுரையில ஏன் அன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு அகத்தியர் ஐயா அங்க கொடுக்குறாருன்னா, அவர் ஆயில்ய நட்சத்திர கூட்டத்தோட சேர்ந்து இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்தோட நம்ம வந்து தொடர்பு கொண்டால் நம்ம வந்து எளிதாக அகத்தியரோட அருளை அந்த அன்னைக்கு எளிதாக பெற்று விடலாம். இப்போ நீங்க வந்து பிறந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் இருக்குல்ல, ஏன் அந்த ராசி நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க? போன சுரபிகளை நம்ம பார்த்தோம்ல, 5 அடுக்காக பிரிந்திருக்கும் ஆன்மா வந்து 5வது அடுக்காக விண்மீனாக நிலைத்திருக்கும். அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவின் ஒரு பெரிய துகள் வந்து, இப்ப நான் வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் அப்படின்னா, மக நட்சத்திரத்து கூட்டத்துல என்னோட ஆன்மா ஆல்ரெடி இருக்குது, என்னோட ஆன்மாவின் ஒரு துகள் இருக்குது. நான் மறுபடியும் என்னைக்கு என்னோட அத்தனை துகள்களையும் கொண்டு போய் அந்த ஆன்மாவோடு சேர்த்து அதுக்கப்புறம் நான் வந்து பல்வேறு ப்ராசஸ் எடுத்து நான் விண்மீனாக உயர்ந்து அதுக்கப்புறம் நான் தெய்வமாக உயர்ந்து அப்படி போய் வெட்ட வெளியில கரையணும் அப்படிங்கிற நோக்கம் தான். அதாவது பல்வேறு நிலைகளில் பிரிந்து இயங்கும் ஆன்மாவை நம்ம வந்து முதல்ல ஒழுங்கைப்படுத்தணும். அதைத்தான் வந்து விநாயகர் வந்து கொடுத்திருப்பாரு. பல்வேறு நிலைகளில் பிரிந்தியம், அதாவது 3 நிலைகளில் பிரிந்து இயங்கும் ஆன்மாவே ஒருங்கிணைந்து முழுவேடையாக அப்படின்னு ஒரு கட்டளையே கொடுங்க அப்படின்னு 48 நாட்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தாரு. 2023 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விண்மீன்கள் சுரபிகளோட ஆற்றல் தன்மை அப்படிலாம் நம்ம வந்து இதுல பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விண்மீன்கள் சுரபி சுரக்க துவங்கிச்சுன்னா ஒரு மனிதர் வந்து சாதாரண மனிதராக வாழ இயலாது, அவரால் பிற மனிதர்களோடு இசைந்து வாழ இயலாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சூழ்கின்ற மனிதர்களால் துன்பங்களும் துயரங்களும் நேரும் அப்படிங்கிறது தான் இதனோட உட்பொருள். ஸோ யாருக்கெல்லாம் சூழ்கின்ற மனிதர்களோட துன்பங்களோட துயரம் இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு வந்து சூனிய சுரபிகள் திறவு கொண்டிருக்கலாம் அப்படின்னே அர்த்தமாகும். ரெண்டாவது, இந்த சுரபிகள்லாம் ஆக்டிவேட் ஆகணும்னா நீங்க முறையே அந்த பிரம்மலோக சுரபி, விஷ்ணு சுரபி, அதுக்கப்புறம் கைலாய சுரபி, அதுக்கப்புறம் ஒளி சுரபிகள், ரிஷிகுலத்தோர் சுரபிகள், இது எல்லாமே நீங்க குருதி எல்லாம் தீண்டி அதற்கு மேலே உச்சத்துல இருக்கிற இந்த சுரபியை வந்து உங்கள் குருதி தீண்டினால் மட்டுமே இந்த விண்மீன்கள் சுரபியோட ஆற்றல்கள் வந்து நம்மளால உணர்ந்து ஏற்க இயலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரும் ஞானியாக திகழ்ந்திடலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை பத்தி தெரிஞ்ச உடனே இது எல்லாருக்கும் சுரக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து தோங்குறது வந்து இயற்கை தான். ஸோ தொடர்கின்ற அத்தியாயங்களில் நம்ம வந்து எப்படி இதை வந்து அட்டமா சத்துக்களை உணர்வது, மேலும் இந்த சூனிய சுரபிகள் பற்றிய அற்புத தகவல்களை தொடர்ந்து உரைத்திடலாம் என்றே கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, ஆதிமகா சரஸ்வதி அன்னை இந்த சாப்டர்லயும் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சூனிய சுரபிகளை குறித்து யாம் முழுமையாக எடுத்துரைக்க இயலாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்கிறேன். இந்த சூனிய சுரபி 9 மற்றும் 10வது சூனிய சுரபிகள் ஆக்சுவல் லொகேஷன் எப்படி இருக்கு, ஏன் இந்த புத்தகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ரெண்டாவது, டெஸ்லா வந்து கொடுத்திருந்தார் அப்படின்னு நந்தினி மேம் வந்து அவங்களோட வீடியோல கொடுத்திருந்தாங்க. ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். if you want to understand everything in terms of energy, frequency, vibrations and vortexes, இந்த சுழல்கள் மூலமாக நம்ம எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்ள இயலும் அப்படின்னா இந்த சூனிய சுரபிகளை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம உணர்ந்து கொள்ள இயலுது. ஏன்னா சூனிய சுரபிகள் எல்லாமே சுழல்களாகத்தான் நிலைச்சிருக்கு. ஈவன் இப்போ வர்ற மெசேஜஸ் எல்லாமே பர்டிகுலரா இந்த 54 சிவத்தொழிகளை உணர்ந்து ஏற்றதுக்கு அப்புறம் வர மெசேஜஸ் எல்லாமே சுழல்களை பேஸ் பண்ணியும் சில மெசேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம we are on the right track by choosing சூன்ய ஒளியின் வெற்றிடம் டு டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதாவது எப்படி நான் இதை பதிவு பண்ணேன், ரொம்ப முக்கியமான கருத்துக்களை மட்டும்தான் இதில் பதிவு பண்றேன். கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடா இருக்குல்ல, அடுத்து குருதி வந்து மேலேற்றம் கண்டனம் அப்படிலாம் அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அல்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் இல்லை புரியாத பாயிண்ட், அந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே சூஸ் பண்ணி இங்கே டிஸ்கஸ் செய்யப்படுகின்றது. நாட்